ஹாய் நண்பா நண்பீஸ். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்குலாம் ஒரு முக்கியமான உத்தரவு. ஜனவரி 1 முதல் பார்த்தீங்கன்னா, கட்டாயம் இத பண்ணியாகணும்னு சொல்லியிருக்காங்க. இது விஷயமா ஒரு சில முக்கியமான அப்டேட்ட இந்த பதிவில பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்ல ஒர்க் பண்ற கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இந்த ஐடி கார்ட்லாம் கட்டாயமாக்கியிருக்காங்க. ஐடி கார்ட வந்து நீங்க அணியாம ஜனவரி 1க்கு அப்புறம் நீங்க ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா, உங்களுக்கு திருப்பி அனுப்பிருவாங்களாம். நம்ம தமிழ்நாட்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 16,00,000 கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தான் ஒர்க் பண்றாங்க. நம்ம தமிழ்நாட்ல தலைமை செயலாளர்ல இருந்து குக்கிராமத்தில ஒர்க் பண்ற விஓ வரைக்கும் ஒர்க் பண்றப்போ ஐடி கார்ட கழுத்துல கண்டிப்பா அணிந்திருக்கணும். தேவைப்படுறப்போ கண்டிப்பா அதிகாரிகள்ட்ட அத காண்பிக்கணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு வந்து அரசாணை பிறப்பித்தாங்க. மனிதவள மேலாண் துறை வழியா அரசாணை பிறப்பித்தாங்க. இதற்கென அப்பப்ப பார்த்தீங்கன்னா, முகாம்கள் நடத்தி ரூ. 100க்கு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோவுடன் கூடிய அடையாள அட்டைலாம் வந்து மனிதவள மேலாண்மை துறை வந்து வழங்கியும் இருக்காங்க. இந்த உத்தரவ பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மத்தியில பலரும் வந்து முறையா வந்து ஃபாலோ பண்றதே இல்ல. ஈவன் உயர் அதிகாரிகளும் வந்து ஐடி கார்ட் ப்ராப்பரா அணிய மாட்றாங்கன்ட்டு புகார்கள் எழுந்திருக்கு. ஸோ, இதனால பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, நம்ம தலைமை செயலகத்திலும் பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ற கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் இந்த வெளிய பாதுகாப்பு பணியில இருக்கக்கூடிய போலீஸார்கிட்ட ப்ராப்பரா அந்த ஐடி கார்ட்லாம் ஷோ பண்ணிட்டு, அப்புறம் தான் வந்து உள்ள போணும். ஆனா ஐடி கார்ட் ஷோ பண்ணாம நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, பணிக்கு வந்து நான் வேகமா போறேன்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க. அத வந்து தட்டி கேட்கும் போலீஸார்கிட்ட சில அரசு ஊழியர்களும் பார்த்தீங்கன்னா, வாக்குவாதத்தில ஈடுபடுறாங்க. இத பயன்படுத்தி கோரிக்கை விஷயமா பொதுமக்கள் ஆகட்டும், விவசாயிகள் ஆகட்டும், இவங்கலாம் வந்து இந்த உரிய ஆவணங்கள் காட்டாம உள்ள போறாங்க. போராட்டத்திலும் ஈடுபடுறாங்க. இது போன்ற சம்பவங்களும் அங்கங்க நடந்துட்டு இருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா, எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லயும் இந்த ப்ராப்பரா வந்து ஐடி கார்ட் ஷோ பண்ணிட்டு தான் வந்து உள்ள போணும். செக்யூரிட்டி கிட்டயோ, இல்ல போலீஸார்கிட்டயோ ப்ராப்பரா வந்து ஐடி கார்ட் ஷோ பண்ணிட்டு தான் உள்ள போணும்னு தமிழ்நாடு அரசு வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. ஐடி கார்டு இல்லாம கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ள நுழையக்கூடிய அரசு ஊழியர்கள்லாம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா, திருப்பி அனுப்பப்படுவார்கள் அப்படின்னு தமிழ்நாடு அரசு வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. இனிமேல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் ஐடி கார்டு இல்லாம கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ள போக முடியாது. இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ நண்பா, நண்பேஸ்.